கைவல்ய உபனிஷத் ஞான வழியில் லக்ஷ்ய சித்தியை அடைவிக்கின்ற முடிவான நேர்ஸ்தானத்திற்கு நித்தியாசனம் என்று பெயர். அது தியான யோகத்தைச் சேர்ந்தது தான். அப்படி சொல்கின்ற பொழுது உயிர் உறவோடு வர்ணம் என்கிற அபிப்பிராயங்கள் கூட இல்லாமல் தத்துவமாகவே வைத்து அதே சிந்தனையாக இருப்பதைத்தான் நினைக்கின்றது. அப்படி இல்லை. உயிரோடு உறவு கொண்டாடி ஆத்ம சமர்ப்பணம் செய்வதான பக்தி யோகத்தையும் கரைத்து கொண்ட தியான யோகத்தையும் தான் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். பக்தி யோகம் தியான யோகம் இரண்டையும் கலந்து பண்ணுவதே முமூஷுவாக இருப்பவன் முக்தியை பெறும் வழி. கைவல்ய உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வரும் உபனிஷத் அது. அதில் உபதேசத்தின் ஆரம்பத்திலேயே ஸ்ரத்தையாலும் பக்தியாலும் தியான யோகத்தாலும் பிரம்ம ஞானத்தாயே அடைவாயாக என்று தான் வருகின்றது. அதை வைத்துத்தான் ஆச்சாரியாரும் ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் என்று சொல்லியிருக்கின்றார்.